கொலனோஸ்கோபி அப்படின்னா நம்ம மலக்குடலை பரிசோதனை செய்யும் ஒரு செயல்முறை. அதாவது ஒரு கேமரா வழியாக சின்ன டியூப் மாதிரி சிஸ்டம் வைத்து ஆசன வாயில் வழியாக செலுத்தி மலக்குடலை பார்வை செய்து அதில் உள்ள நோய்களை கண்டுபிடித்து பரிசோதனை செய்வது மற்றும் சிகிச்சைகள் மேற்கொள்வது தான் கொலனோஸ்கோபி. ஸோ இதற்காக என்ன ப்ரிப்பரேஷன் செய்யணும்? இன் ஜென்ரலாக பவல் கிளென்சிங் அப்படிங்கிறத ஒன்று பண்ணணும். கோலான் ப்ரிப்ரேஷன். ஸோ அதாவது மலக்குடலை சுத்தமாக இருக்க வேண்டும் உள்ளே பார்க்கும்போது. ஸோ உள்ளே இருக்கிற வேஸ்ட் அவ்வளோத்தையும் நம்ம வெளியே கொண்டு வருவதற்கான அந்த ப்ரிப்பரேஷன் யூஸ்வலி வித் பாலிஎத்திலீன் கிளைகால் மெனி சொல்யூஷன்ஸ் அதை. ஸோ அதை டே பிஃபோர் எண்டோஸ்கோபி இல்லை சேம் டே மார்னிங்கில் ஸ்டார்ட் பண்ண ரெஜிமெண்ட்ஸ் அதை. அப்படி தான் நம்ம மலக்குடல் எண்டோஸ்கோபி செய்ய இயலும். ஸோ இந்த கிளென்சிங் சொல்யூஷன்ஸ் எடுத்த பிறகு அவங்க ஜென்ரலாக கிளியர் லிக்யூட்ஸ் மட்டும் அவங்க எடுத்துக்கலாம். பட் லிக்யூட்ஸ் யூஸ்வலி இன் ஜென்ரலாக அவங்க 2 hours வரைக்கும் லிக்யூட்ஸ் ப்ரொசீஜருக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். இது போக சில பிளட் தின்னர்ஸ், மெடிகேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது, கார்டியாக் மெடிகேஷன்ஸ் இதெல்லாம் அவங்க ஒரு 4 முதல் 5 நாட்களுக்கு முன்பு நிறுத்த வேண்டியது ஏற்படலாம். பட் உங்கள் மருத்துவரை பரிந்துரையின்படியே நீங்கள் இது செய்ய வேண்டும்.